நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி நீங்க முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன, இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா உங்களுக்கு என்னென்ன ரிட்டர்ன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இதுல ரிஸ்க் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது அதோட நேம்ல இருந்தே தெரியும், ஒரு கம்பெனியோட டெப்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றது தான் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அது என்ன டெப்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பெனி எப்படி மணியை ரேஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ ஒரு கம்பெனி வந்து மணி ரேஸ் பண்றதுக்கு வந்து 2 மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஒரு மெத்தட் என்னன்னா, அந்த கம்பெனி அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து பப்ளிக்கு சேல் பண்ணுவாங்க. அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டேக்ஸ் வந்து பப்ளிக்கு சேல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்றதா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா தான் அந்த கம்பெனி வந்து மணி earn பண்ணுவாங்க. தென் செகண்ட் மெத்தட் என்னன்னா, அந்த கம்பெனி அவங்களோட டெப்ட்ஸை வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், கமர்ஷியல் ஃபண்ட்ஸ் இது மூலமா இது டன் ஆகும். இந்த வீடியோல வந்து நம்ம பாண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். இப்போ பாண்ட் அப்படின்னா என்ன, இது ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. அந்த கம்பெனி அவங்க நியூ ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு 100 crores வந்து தேவைப்படுது. பட் அந்த 100 crores வந்து எந்த பேங்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வந்து வில்லிங்கா இல்ல. இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி அவங்களுக்கு தேவைப்படுற அந்த 100 crores அப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற அந்த 100 crores எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 சங்க்ஸா வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்மள மாதிரியான காமன் மக்கள் தான் போய் அந்த சங்க்ஸை போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ அந்த சங்க்ஸ் அப்படின்ற அந்த வேர்டோட டெக்னிக்கல் டேர்ம் தான் பாண்ட்ஸ். சோ இந்த கம்பெனியோட அந்த பாண்டை நீங்க 10 lakhs கொடுத்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ரிட்டர்னா அந்த கம்பெனி மந்த்லி பேசிஸ்ல ஒரு பிக்ஸட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதோட டேர்ம் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த என்டையர் 10 lakhs rupees அந்த கம்பெனி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க வித் இன்ட்ரெஸ்டோட. சோ இவ்வளவுதான் பாண்ட்ஸ் பத்தின கான்செப்டே. இப்போ இதுல 2 ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாராலையுமே வந்து ஒரே கம்பெனில போய் இந்த 10 lakhs rupees-ஐயும் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. செகண்ட் வந்து நம்மளால எந்த கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது தெரியாது. பிகாஸ் அவ்வளோ கம்பெனிஸ் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும், இது எந்த விதத்துல பிக்ஸட் டெபாசிட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து டிஃபர் ஆகிருக்கும்னு. இப்போ நீங்க ஒரு பேங்க்ல போய் நீங்க உங்க அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றீங்க. அந்த பேங்க் வந்து உங்களோட அமௌண்ட்டை வேற ஏதோ ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து லெண்ட் பண்ணுவாங்க, ரைட்? பட் அந்த பேங்க்ஸால எல்லா கம்பெனிஸையும் போய் ரீச் பண்ண முடியாது. தென் பேங்க்ஸ்ல உங்க மணியை டெபாசிட் பண்றதால வேற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ உங்க மணியை நீங்க பேங்க்ஸ்ல டெபாசிட் பண்றீங்க. அந்த மணியை எடுத்து உங்க பேங்க்ஸ் வந்து வேற ஏதோ ஒரு கம்பெனிக்கோ இல்ல வேற யாருக்கோ வந்து லோனா வந்து கொடுப்பாங்க. சோ இங்க பேங்க் அப்படின்றது ஒரு மிடில் பர்சன். சோ மிடில் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான கமிஷனை வந்து எடுத்துப்பாங்க. இப்போ நார்மலா நீங்க பேங்க்ல உங்க அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருந்தா 4 to 5% வரதா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் பேங்க்ஸ் கம்பெனிஸ்க்கு லெண்ட் பண்றது மூலமா அவங்களுக்கு 11 to 12% வரை கிடைக்கும். சோ பேலன்ஸ் இந்த 5 to 6% பேங்க்ஸ் அவங்களே வச்சுப்பாங்க. பட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ற நம்மளுக்கு வெறும் 4 to 5% வரதா கிடைக்கும். இப்போ இந்த மிடில் மேன் ஒருத்தவங்க இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? கம்பெனிஸ் அவங்களோட டெப்டை வந்து நீங்களே டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மிடில் பர்சனுமே இல்லாம. இதத்தான் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வந்து இதை மாதிரி பண்ண மாட்டாங்க. ஹையர் ரிஸ்க் இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் அண்ட் லோவர் ரிஸ்க் இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஹையர் ரிஸ்க் இருக்கிற கம்பெனிஸ்ல வந்து நீங்க வந்து டெப்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி லோவர் ரிஸ்க் இருக்கிற கம்பெனிஸ்ல நீங்க வந்து டெப்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லோவரா தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போத் ஹையர் ரிஸ்க் இருக்கிற கம்பெனி அண்ட் லோவர் ரிஸ்க் இருக்கிற கம்பெனி இது ரெண்டுத்துலயுமே டெப்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதனால இன்வெஸ்டர்ஸோட நெட் ரிட்டர்ன் வந்து ஹையர் ஆகும் அண்ட் சேஃபராகவும் இருக்கும். இப்போ யாரெல்லாம் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சின்ன ரிஸ்க் ஆர் லாஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சனா இருந்தாலோ ஆர் ஹையர் ரிஸ்க் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சனா இருந்தா மட்டும்தான் இந்த இதை வாங்கணும் அப்படின்றது கிடையாது. யாரை வேணினாலும் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஓவராலா அசெட்ஸ்ல இருக்க வொலாட்டிலிட்டியை வந்து கம்மி பண்ணும். எந்த அளவுக்கு வொலாட்டிலிட்டி கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டால உங்களுக்கு மணி லாஸ் ஆகுமா? இப்போ நீங்க உங்க பணத்தை வந்து நீங்க பிக்ஸட் டெபாசிட்லயோ இல்ல சேவிங் அக்கௌண்ட்லயோ நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். பட் கம்மியான ரிட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுல வந்து ரிஸ்க் வந்து கம்மியா தான் இருக்கும்.
இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ரிட்டர்ன்ஸும் இருக்கும் பிளஸ் ரிஸ்க்கும் இருக்கும். இதுல வந்து ஆக்சுவலா 3 கைண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து கிரெடிட் ரிஸ்க். இப்போ ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு, அந்த கம்பெனில வந்து சுத்தமா மணியே இல்லாம போகுது, அவங்களோட பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு கூட அவங்களோட மணியை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாம போறது தான் வந்து கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனியோடது கிடையாது, இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனியோட டெப்ட். இப்போ அதுல ஃபியூ கம்பெனிஸ் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அது ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து அப்படிதான் இருக்கும். செகண்ட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் என்ன அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நீங்க ஒரு கம்பெனில போய் வந்து நீங்க பாண்ட்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த என்டையர் டேர்முக்குமே வந்து அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாங்கின அந்த பாண்ட்ஸோட டேர்ம் வந்து 3 இயர்ஸா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த என்டையர் 3 இயர்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு அந்த 7% இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கிடைக்கும். நீங்க அந்த பாண்டை வாங்குற டைம்ல வந்து நார்மலா பேங்க்ல இருக்க ஃபிக்ஸட் சேவிங் அக்கவுண்ட்ல இருக்கிறத விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு இந்த பாண்ட்ல கிடைச்சிருக்கும். பட் 1 இயருக்கு அப்புறமா பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹை பண்ணிட்டாங்க, அதாவது 7%க்கு மேல வந்து அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஓபன் மார்க்கெட்ல வந்து நியூ பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ ஆகும், அதாவது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 9% வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கம்பெனியோட டெப்ட்ஸ்ல அப்படி ஸ்டக் ஆகி நிப்பாரு, அதாவது அதே 7% இன்ட்ரெஸ்ட்ல. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர்ட்ட வந்து இருக்கிறது வந்து வெறும் 7% மட்டும்தான், பட் அதுவே ஓபன் மார்க்கெட்ல வந்து 9% இன்ட்ரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதைத்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு லோவர் ரிட்டர்ன் கொடுக்குற அந்த பாண்ட்ஸை வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து சேல் பண்ணி அது மூலமா வர பணத்துல வந்து ஹையர் ரிட்டர்ன் கொடுக்குற பாண்ட்ஸை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. பட் இதனால வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து ஸ்லைட்டா டிராப் ஆகும். இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க லாஸ்ட் ரிஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். அதாவது நீங்க ஒரு டெப்ட் ஃபண்ட்ல போய் நீங்க கெட்டின பணத்தை வந்து அப்படியே ரிட்டர்ன் தர சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா அவங்களால அந்த பணத்தை அப்படியே ரிட்டர்ன் தர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேண்டமிக் டைம்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் அவங்களோட பாண்ட்ஸை வந்து மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணாங்க, அதுவும் டிஸ்கவுண்ட் ரேட்ல. இதனால டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து கம்மியாச்சு. நல்ல ரிட்டர்ன் கிடைக்குன்னா இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. சோ இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து நிறைய கைண்ட்ஸ் வந்து இருக்கு, ஒவ்வொரு கைண்ட்ஸ்லயுமே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க்கும் வந்து இருக்கு. இனிமே நம்ம வரப்போற வீடியோல டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லோட என்னென்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் நீங்க என்ன மாதிரியான டைப்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ ஃபைனலா ஏன் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் இந்தியால உள்ள இன்வெஸ்டர்ஸ்க்கு. மெஜாரிட்டி நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட இருக்க பணத்தை வந்து பிக்ஸட் டெபாசிட் ஆர் சேவிங் அக்கௌண்ட் தான் போய் போடுவோம். முந்திலாம் வந்து இந்த பிக்ஸட் டெபாசிட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட்ல வந்து 9 to 10% வர இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருந்துச்சு. பட் இப்போ வந்து வெறும் 4 to 5% வரது அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இன்னுமே இந்த எஃப்டி அண்ட் சேவிங் அக்கௌண்ட்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகத்தான் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் அதை பத்தி நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுல நிறைய ரிட்டர்ன் தருதோ அதுல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.